அம்மா என்ன பாத்துக்கிருக்க? சிகரெட் அடிக்க ஆசைன்னு இருக்குல்ல. இது சிகரெட் அடிக்க ஆசையா? சிகரெட் ஆசை. சிகரெட் ஆசையா? அதான் இந்த வயசுல என்ன என்னத்த சீரியல பாத்துக்கிட்டு இருக்கமா? இங்க பாரு உன் மருமகளை இங்க படத்தை பாரு. எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருக்கா பாரு. பாத்தியா பின்னாடி பாத்தியா? எங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கும். நல்லா ஹைட்ல கொண்டு போய் சாப்பிடுறது. அது பேர் ஏதோ டைனிங் ஃப்ளை டைனிங்கா. இதுல போய் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தெரியுமாமா? 2000 ரூபாய். 2000 ரூபாயா? அப்படின்னா 2 பேருக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாயா? அது சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர். அதுல கேப்ல போறதுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? அதுக்கப்புறம் மாலுக்கு வேற போயிருக்கேன். அந்த போட்டோ வச்சிருக்கேன் பாரு. இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா பாரு அவ. பாத்தியா அந்த கடை பேர் சென்டர். அங்க போய் எந்த பொருள் வாங்கினாலும் பில் கவுண்டர்கிட்ட போயிட்டு வெளியில தான் எடுத்து வைக்கணும். பில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும். அங்க போய் பாத்துக்க. இங்க பாரு ஷாப்பிங் வாங்கிருக்காங்க பாரு. என்னது இது? இதெல்லாம் வாங்கிக்கிறியா? உனக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்ப மாட்டானா? ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் செலவு பண்றான். 8000 ரூபாய் செலவு பண்றான். உனக்கு தான் பண்றேன் அம்மா. இப்படி கேனச்சியா இருக்காதம்மா. கேட்டு அண்ணனை கரெக்டா வச்சுக்கமா. அப்புறம் ரோட்ல விட்டுருவாமா உன்னைய. நானும் எவ்வளவு நாள் தான் வந்து உன்னைய பாக்குறது. சரி அவனுக்கு போன போடுவோம். நான் பேசுறேன். ஹலோ கதிரு. சொல்லுமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சொல்லு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பார்த்தேன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். என்னத்த நீ என்ஜாய் பண்ணியான்னு பார்த்தா? இந்த இதுக்கெல்லாம் மால் போயிட்டு வந்திருக்கீங்க. ஃப்ளை டைனிங் போயிருக்கீங்க. அது சும்மா நேத்து லீவுன்னு சொல்லி போயிட்டு வந்தது. என்ஜாய் பண்ணீங்கல்ல? சும்மா ஜஸ்ட் கேட்டேன்டா. அந்த அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா பேசணும். கேண்ட கொடு. அடே காசு கேளு இல்லம்பா பாரு. அடே என்னோட காசே அனுப்ப மாட்டேங்கற. காசு எங்கடா? அம்மா காசே என்கிட்ட இல்லம்மா. இருந்தா அனுப்பிருப்பேனே. அங்க போய் எப்படி அங்க மட்டும் எப்படி போய் சாப்பிட்டான்னு கேளு. கம்பெனில இருந்து கூட்டு போனாங்கன்னு சொல்லுவான் பாரு. அடே அப்புறம் அங்க மட்டும் போய் சாப்பிட மட்டும் செஞ்சிருக்காத. வானத்துல சாப்பிடுறதாமே. ஏமா நீ ஒண்ணுமா? நான் கம்பெனில இருந்து கூட்டு போனாங்கம்மா. நான் எங்க போவேன் அவ்வளவு தூரத்துக்கு? சொல்றானா? அப்படியேதான் சொல்ற. நீ கேன தானே உட்காந்து சிகரெட் அடிக்க ஆசை பாரு. அதான் ஏதோ ஒரு கருமம். ஹலோ ஹலோ சொல்லுமா. என்னம்மா நான் வேலையா இருக்கேன். அனுப்பி விடுன்னு சொல்லு. காசு அனுப்பி விடுறா. இங்க பாரு. இப்ப நானே கிளம்பி வர்றேன். என்னை நீயே வச்சு பாத்துக்கன்னு சொல்லு. உனக்கு காசை போட்டு விட்டுறேன். நீ கேட்ட அமௌண்ட்ட போடுவேன் பாரு. டேய் அம்மா சொல்லுமா. நான் கிளம்பி நாங்க வந்துறேன்டா. நானும் உங்க அப்பா வந்துறேன்டா. நைட் பஸ் ஏறறோம் நாங்க. அப்பா இப்ப உனக்கு எவ்வளவுதாம்மா போட்டு விடணும் சொல்லுமா. நான் போட்டு விட்டுறேன். 2000 ரூபாய்க்கு போட்டு விடுறேன். 2000 ரூபாய்க்கு இவ்வளவு பேசுறியா? 20000 ரூபாய் போட்டு விடுறேன். எனக்கு 20000 ரூபாய் இல்லம்மா என்கிட்ட. நான் ஒரு இப்போதைக்கு ஒரு 15000 ரூபாய் கையில இருக்குது. அனுப்பி விட்டுறேன். இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோங்க. கடைசியில நான் அனுப்பி விடுறேன். சரி அனுப்பி விடு. சரிம்மா வச்சறேன். சரிப்பா நான் கொடுக்குறேன். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். 15000 ரூபாய் இப்ப போட்டு விடுறேன். அப்புறம் 5000 ரூபாய் போறேன்னு சொன்னானா? எப்படி கரெக்ட்டா சொல்றியா? உன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த நாய் எதுக்கு எப்படி காசு வாங்கும்? அப்பா பாக்கெட்ல எப்படி திருடும் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன். என்னடி சொல்ற? தெரியாதா எனக்கு? இப்படிலாம் இருக்காதமா. முக்கியமா அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாவே இரு. கண்டிப்பாவே இருமா.